ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்காமல் கேரளா ஸ்டைலில் ஒரு சம்மந்தி ரெசிபி, அதுவும் கிளாஸ்லேயே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் லெமன் சைஸில் புளி போட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதை உடச்சி கொஞ்சம் லிக்விடாக மாற்றிக்கோங்க. லிக்விடாக மாற்றினதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து அது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒன்று இல்லை 2 பிஞ்ச் வந்து கரும்பு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்த்து இந்த சம்மந்தி சூப்பராக இருக்கும். அது கூட லாஸ்ட்டில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு. அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அது ஃபுல்லாக செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது